வணக்கம். நான் பிரபஞ்ச ஆற்றல் பற்றி பேசிகிட்ருக்க வீடியோவில் இது அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ இது. நம்ம உடலை சுற்றி காந்த ஒளி வந்து ஒரு ஒரு லேயர் மாதிரி, ஒரு படிமம் மாதிரி சுற்றிடும். கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். அதை தான் சில பேர் உங்களை பார்த்தாலே ஈர்ப்பு வருதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உங்களை பார்த்தாலே பிடிச்சிருக்கு, அவங்கள பார்த்தாலே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, அவங்க எல்லார்ட்டையும் சிரித்து பேசுவாங்க, அவங்க கண்ணில் வந்து இந்த ஜீவ ஒளி, அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு சக்தி இருக்கும் இல்லை? அது வந்து அதுதான் அந்த 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 அதுதான் நம்மளை வந்து இந்த மாதிரி வித்தியாசம் பண்ணி அவங்கள பார்த்தோன்னே பிடிக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம். அவங்களுக்குள்ள ஒரு ஏதோ வித்தியாசம் இருக்குது. இப்போ என்னையோ யாரையோ பார்த்தாங்கன்னா, ஒரு யோகியை பார்த்தா இவர்கிட்ட ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது எப்படி? அந்த காந்தம் இருக்கிறதையும், அது கண் மூலம் வெளிப்படுறதையும், நம்ம செயல்கள் மூலம் வெளிப்படுறதையும், அந்த உடலும் ஒரு இதானே, அதுவும் அதுக்குள்ளேயும் அந்த இதே சக்தி நம்மக்கிட்ட இருக்க மின்காந்த சக்தி தானே அவங்ககிட்டயும் இருக்குது. அதனால் அது வந்து அது பார்த்துக்குது. அதனால தான் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அது ஒரு காதல்னே வச்சுக்கோங்களேன், ஒரு பிரேமம்னு வச்சுக்கோங்களேன், ஆசை, பாசம், சம்திங். பாசம்லாம் வராது. இந்த மாதிரி ஒரு ஈர்க்கிறது. ஒருத்தவங்கள பார்த்தோன்னே எதுக்கு இப்போ நீங்கள் சித்தர்கள் பார்த்தோன்னே அப்படி அவங்கள பார்த்தோன்னே அப்படி அந்த அந்த தன்மைக்கு ஒரு என்ன சொல்கிறது, அது கவர்ந்து இழுக்கிறது, அவ்வளோதான். அந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பிரபஞ்சத்தை சுற்றி இருக்கிறது தான் நம்மளையும் சுற்றி இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்துட்டோன்னு சொன்னேன்ல. இப்போ நம்மக்கிட்ட இருக்க நம்ம சுற்றியில் இருக்க பிரபஞ்ச சக்தி இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கூட வீணே ஆகாது. அது வந்து எப்படி அது எதாவது ஆகுமா? அதுக்கு ஏதாவது கண்ணு, மூக்கு, வாய் இருக்கா? ஏதாவது கர்மா செய்யுமா? ஏதாவது செயல் செய்யுமா? ஏதாவது பொறாமைப்படுமா? அதுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியும். அது வந்து கருணை, அன்பு, அந்த நல்ல தன்மையில் மட்டும்தான் அந்த பிரபஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து கொஞ்சோண்டு நமக்குள்ளே அனுப்பி விட்ருக்காங்க. ஆனால் நமக்குள்ளே இங்கேருந்து என்ன செஞ்சிட்டோம், அந்த கண்ணை வச்சு, கை 5 செயல்களை வச்சு, அந்த இந்த இந்த அவர் சொல்லியிருந்தார் இல்லையா, கண், காது, வாய், மூக்கு, செவி, இந்த மாதிரி விஷயத்தில் மூலம் நம்ம புறத்தன்மையில் நிறைய விஷயங்கள் செஞ்சு, அகங்காரம், பொறாமை அப்படின்னு மாயையில் சிக்கி, அந்த சுத்த மாயை அசுத்த மாயைக்குள்ளே போய், அப்புறம் பிரகிருதி மாயைக்குள்ளே போய், இந்த மாதிரிலாம் போய் என்ன ஆயிடும்னா, நமக்குள்ளே நம்ம கொடுத்துருக்காங்கல்ல ஒரு அந்த ஜீவசக்தி, அது வந்து என்ன ஆயிடுது, வீணாயிரும். அந்த பிரபஞ்ச சக்தி வந்து நமக்குள்ளே கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அணுமின் காந்த ஜீவசக்தி இருக்கிறது வந்து எப்போ வீணாகுதோ, எப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போகுதோ அப்போ தான் மரணம். ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு எப்படி அடைஞ்சிக்கிட்டாங்கன்னா, அந்த அணுமின் ஜீவ சக்தியை வந்து வீணாக்காமல் ஒன்று, சப்போஸ் ஒருவேளை வீணானா கூட அவங்க மேலே சுற்றி இருக்க பிரபஞ்சத்துலேருந்து அந்த சக்தியை வந்து கவர்ந்து இழுத்து அதை ஃபில் பண்ணிட்டாங்க. அதை ஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி சாவீங்க? என்றும் சிரஞ்சீவியாக தானே இருப்பீங்க. புரியுதா? அப்போ தான் மகாதர் பாபாஜிலாம் இவ்வளோ வருஷம் இருக்கார், அண்ணமான் இப்படி இருக்கார், பரசுராமர் இப்படி இருக்கார், இன்னும் நிறைய பேர் இருக்காங்கள்ல, அஸ்வத்தாமனா, இந்த மாதிரி இருக்காங்கள்ல, இவங்கெல்லாம் வந்து ஆற்றலை ஏன் இழக்கலை அப்படின்னா, அந்த சக்தியை வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இழந்தாலும் இழக்காமல் இருக்காங்க. இழந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை மீட்டுக்கிறாங்க பிரபஞ்ச சக்தியிலேருந்து. சரியா? நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஒரு எல்லைக்குள்ளே கட்டுப்பட்டுருக்கோமா, அடைக்கப்பட்டிருக்கோமா, அந்த சக்தியை வந்து விரிவடைஞ்சு இருக்கிறத வந்து உணர்ந்தாலும் காலப்போக்கில் என்ன பண்ணிடுறோம், அந்த திண்மையை இழந்துடுறோம். நம்ம சொல்கிறோம்ல, பலவீனமாயிட்டோம். அந்த இப்போ பாருங்களேன், ஒரு 25-30 வயசில் ரொம்ப ஆக்டிவாக செஞ்சது ஓடி ஓடி களைச்சி செஞ்சுட்டேன். என் இதயம் பலவீனமாக இருக்கும், என்னோடய நரம்புகள், தசைகள் இதெல்லாம் பலமாக இருக்கும், என்னோடய ரத்தம் குறைஞ்சிருக்கும், இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதைத்தான் ஆற்றலோட திண்மை இழந்துட்டோன்னு சொல்கிறோம். இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நம்ம உடல் இருக்குல்ல, அதுக்குள்ளே கூட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு, இத்தனைக்கும் கட்டுப்படுத்தப்படுறது என்னது, உங்கள் ஆசையை அடக்கிறது, உங்கள் கோபத்தை வந்து அதிகமாக பண்படுறது, பொறாமப்படுறது, இந்த மாதிரிலாம் வந்து அடக்கி கட்டுப்படுத்தி நமக்குள்ள எமோஷனு அந்த இதெல்லாம் அடக்கி வச்சிட்ருக்கோம்ல. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த கட்டுப்பாடெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய், கட்டுப்பாடுலேருந்து அந்த வச்ச டென்ஷன் இதெல்லாம் வந்து வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக போய், நம்ம எனர்ஜி ஃபுல்லாக ஒரு நாள் சுத்தமாக போயிடும். சுத்தமாக போனால் என்ன ஆயிரும், நாம் வந்து ஆற்றலே இழந்து போயிடுவோம். அப்போ வந்து என்னென்னா, இந்த வெளியேற சக்தியை வந்து நம்ம மறுபடியும் இந்த பிரபஞ்சத்தோடு வந்து அந்த வெளியேற சக்தி பிரபஞ்சத்தோடு கலந்துருது. அதைத்தான் நம்ம வந்து இந்த மாதிரி உயிர் போயிடுறது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்போ வந்து என்னென்னா, அது எங்கே போய் கலந்துரும் அப்படின்னா, அந்த பஞ்சபூதங்கள் அந்த நம்ம உடல் வந்துச்சு, அந்த பஞ்சபூதங்களாகவே போயிடும். இந்த பாருங்களேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் ஸ்பெஷலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை.
இதுதான் நிறைய வீடியோ பார்க்குறீங்க, நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க, எல்லாத்துலேயும். அப்போ நான் என்ன ஸ்பெஷலாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, அப்போ வந்து அந்த பஞ்சபூதங்கள்ல வந்தது உடம்பு, பஞ்சபூதங்களே போயிடுது. பஞ்சபூதங்கள் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. அது உடல்ல என்னவா பஞ்சபூதங்களா மாறியிருக்குன்னு தெரியும். எது வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக்கா தெரியும். இது அது அது கூட இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம உடல் வந்து எரிக்கப்பட்டுரும், சில உடல் கொதிக்கப்பட்டுரும், சில உடல் வந்து நீர்ல போயிரும், சில உடல் வந்து ஆகாயத்தில போயிரும். இந்த இந்த பார்சி இன மக்கள்லாம் போடுவாங்கல்ல, டாட்டாவோட உடம்பு கூட அதாவது என்ன செய்யணும், ஒரு பெரிய ரவுண்டா ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ரொம்ப ஊருக்கு ஒரு புறத்தில் இந்த பாடிய தூக்கி அங்கே போட்டுருவாங்க. அங்கே இருக்க பறவைகள், விலங்குகள்லாம் சாப்பிட்ரும். அதுக்காண்டி போட்டுருவாங்க. அதுக்கு எதுக்கு நேம் கூட ஏதோ இருக்குது. இப்போ நமக்கு எப்படி பிணத்தை எரித்தல், ஈமச்சடங்கு அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி ஒரு பேர் இருக்குது. அவங்க வந்து பண்ணுவாங்க. ஆனால் டாட்டாவோட உடல் அப்படி பண்ணலை. ஏன்னா பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க போல் இருக்கு. வேறு ஏதோ ரீசனால் அது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு இனத்துக்கும் அந்த 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 மாதிரி இருக்குது. ஒரு மதத்துக்கு சாரி அந்த மாதிரி வந்து எரிக்கிறது, புதைக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இந்த பஞ்சபூதத்தோடு அது கலந்துருது. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பிரபஞ்ச சக்தி முழுமையாக போனதை நான் மரணம்னு ஏற்கனவே நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். இது மாதிரி உடல் நம்ம மக்கி போகிறது, இந்த அழுகி போகிறது, இதை மாதிரி போனது கூட எப்படி எல்லாமே பஞ்சபூதங்கள்லாம் கலந்து உள்ளே போய் இந்த உள்ளக்குள்ளே வாயுவாக தானே கலந்துருக்கு. அந்த வாயுக்கள் தச வாயுக்கள்னு சொல்லுவோம்ல. அப்போ அபானன் அந்த மாதிரி தசவாயுக்கள் இருக்கும்போது அதெல்லாம் வெளியில் போய் உடம்ப வந்து வீங்க வச்சு, வெடிக்க வச்சு, சிதைக்க வச்சு இந்த மாதிரி ஆயிடுது. அப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த உண்மையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தானே நம்ம வந்து இந்த உடலை எப்படி வந்து வச்சுக்கணும், இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி இருக்குது, இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம எப்படி வந்து வீணடிக்காமல் இருக்கணும்லாம் தெரியும். அதுக்கு முதல்ல பிரபஞ்ச சக்தினா என்ன, பிரபஞ்ச சக்திக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தி என்ன, திண்மை என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்னு உணரணும். அப்போ பிரபஞ்ச சக்தி எப்படி நம்ம எனர்ஜியாக இருக்குது, அது எப்படி வந்து இந்த மேட்டர் டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்கல்ல, அது எப்படி? அப்போ வந்து இந்த பிரபஞ்ச சக்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த திண்மைனா என்ன சொன்னேன், கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போய் திண்மை 25 வயசில் ஒரு பையன் திண்மையாக இருப்பான். நான் 75 வயசில் திண்மை குறைஞ்சிரும். இதுதான். அப்போ தன்மை, இந்த மாதிரி தன்மை இருக்கு இல்லையா? இந்த மாதிரி என்ன சொல்கிறது, உங்கள் உடல் இப்படி இருந்த தன்மையிலேருந்து இப்போ இந்த தன்மைக்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி இது தன்மை, இந்த 3 இருக்குல்ல, இதை உணரணும். உணர்ந்தால் மட்டும்தான் இந்த நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். சரி, நம்ம உடலில் உள்ளதை அறிஞ்சிக்க முடியும். எல்லையில்லாத பிரபஞ்சத்தை போய் அறிஞ்சிக்க முடியுமா? அறிஞ்சிக்க முடியாது. ஆனால் நமக்குள்ளே உள்ளதை கண்டிப்பாக அறிஞ்சால் மட்டும்தான் உள்ளே போய் உள்ளே பார்க்குறது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறது, உள்ள திருப்பி அகத்துக்குள்ளே பார்க்குறது. உனக்குள்ளே போ கடவுள்னு சொன்னது இதுதான். அப்போ உனக்குள்ளே போகும்போது மட்டும்தான் அங்கே போய் அந்த ஆற்றலை சேமிக்க வைக்கிறது தெரியும். அது வெளியில் போகாமல் எங்கேயாவது லீக் ஆகுதுன்னு தெரியும். இந்த லீக்கை தான் சொல்கிறாங்களே, எனர்ஜி எடுத்துக்குவாங்க, கொஞ்சம் பேர் எனர்ஜியை திருடிடுவாங்க, வேம்பயர் மாதிரி உறிஞ்சிடுவாங்க எனர்ஜியை. அதுக்கப்புறம் வந்து இந்த பேச்சு மூலம், அப்புறம் இந்த செயல் மூலம், இந்த சொன்னையில் கண், பேச்சு, அப்புறமா வந்து தொடுறது மூலமாக எனர்ஜி போகும். இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ தான் இது எங்கே சேமிக்கணும், நான் அதுதான் சொல்லியிருந்தேன். நான் எப்படி சேமிக்கணும், எப்படி ஆற்றல் வீணாக போகிறத பார்க்கணும். அப்புறம் வந்து என்னென்னா, எப்படி சேமிக்கணும், தியானம் பண்ணி, தவம் பண்ணி அப்படி பண்ணும்போது ஆற்றல் சேமிச்சிடும். வீணாக போகிறது எப்படி, இந்த மாதிரி யாராவது காலில் விடுறது, கையை தொடுறது, அதுக்கப்புறம் வந்து அதுவே இந்த 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 பொறாமை, இந்த கோபம், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வெளியில் நம்ம அந்த எனர்ஜி போயிடுறது, இந்த மாதிரிலாம் போயிடுது இல்லையா? அப்புறம் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வந்து முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஓகே, நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது புரிதல் இருக்கணும். இதுக்கு முதல்ல நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த உடல் எடுத்து வந்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அபியாசம் பண்ணி வந்த உடலா, இல்லைனா நீங்கள் வந்து விவசாயமே பண்ணி ஏதோ ஒரு பிழைப்பு நடத்துறதுக்கு ஒரு தொழில் பண்ணி, ஒரு கல்யாணம் பண்ணி, அந்த காமம்ல திளைத்து அந்த ஒரு உணவு உடையில் மட்டும் இருந்து போகிறீங்களா, இல்லை அதெல்லாம் அனுபவிச்சு போயிட்டீங்களா? இந்த மாதிரி எந்த பிறவி எடுத்து வந்திருக்கீங்க, எவ்வளோ கர்மா டேலி பண்ணுறீங்க, அப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு முதல்ல இச்சை ஏக்கம் வந்துடணும். எதுக்கு? ஆன்மா போதும்டா சாமி, இறப்பு பிறப்பு போதும், இதுலேருந்து பல பிறவி பிறந்து நான் வந்து போதும், சலிச்சு போச்சுங்கிற பக்கம் வந்தால் தான் நம்ம ஆன்மா, மனம், உயிர் அப்படின்னு தேடுவோம்.
அப்போ தான் தேட வரும். இதுக்கு நீங்கள் வேணால் போய் பாருங்கள், உங்கள் சுற்றி உள்ளவங்ககிட்ட போய் கேளுங்களேன். ஆன்மான்னா என்ன தெரியுமா? மனம்னா என்ன தெரியுமா? அப்புட்னா என்ன? அது எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவாங்க. கர்மானா என்ன தெரியுமா? கர்மாவா? அது எதுக்கு? எங்கள் வீட்ல 4 குருமா தான் வைக்க தெரியும்னு சொல்லிருவாங்க. இப்படியே சொல்லுவாங்க. நீங்கள் கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்படியே சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, சும்மா ஏதோ பேசாதீங்கங்க. இன்னும் சொல்லப்போனா நான் பேசுறதெல்லாம் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஓ! இவங்க ஆஃப் மெண்டல் தான். மெண்டல் இல்ல, முழு மெண்டல்ன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால நான் என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு புரியாதத அவங்க அறியாமையில பேசுறாங்க. அத போய் நான் வந்து கோவப்பட்டுக்கிட்டோ, இல்ல என்ன பத்தி இப்படி சொல்லிட்டீங்களேன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஒரு லெசன் எடுக்கிறதோ வந்து அறியாமை. இது என்னோட அறியாமை. அதனால வந்து என்னன்னா, அதனால அப்படித்தான் நம்பாம தான் போவாங்க. நம்பாம தான் இருப்பாங்க. நம்பாம இருந்தா தான் உண்மையா இருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவேளை உண்மையா இருந்தாங்கன்னா, அத கேட்டுருப்பாங்க. அது ஏன் அப்படி இந்த அர்த்தத்தில சொல்றேன்னா, அவங்களுக்கு புரியாத போது, அவங்களுக்கு தெரியாத போது நான் பிஹெச்டி படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து இப்ப தான் ப்ரீகேஜி படிக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் இந்த சமன்பாடு தெரியுமா? இ இஸ் ஈக்குவல் டூ எம்சி ஸ்கொயர்டு அப்படின்னு இந்த ஐன்ஸ்டீன் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உனக்கு விளக்க தெரியுமான்னு கேட்டா, அந்த பிள்ளை ஏதாவது சொல்லுமா? அது உண்மைக்கே சிரிக்குங்க கப்பு கப்புன்னு. ஓ! நீ வந்து எவ்வளோ பெரிய பைத்தியம்னு புரியுதுன்னு அது சொல்லும் பார்த்தீங்களா? அதே மாரி தான் இருக்கும். இந்த ஆன்மா பத்தி இதெல்லாம் சொல்றது. நான் பேசுறத கேட்கணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயம் கிடையாது. சேம் டைம்ல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மனிதனோட கடமை.